நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இடம்பலம் சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய ஒன்னே வெளி தமிழா சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான். த ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தலையெழுத்து என்கிற ஒரு கான்செப்ட்ல 2025ஆம் ஆண்டு, இன்னும் சொல்ல போனா போன வருஷம் டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. எதுக்காக என்ன காரணத்துக்காகன்றதெல்லாம் போன எபிசோட்ல நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க போன எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்க்காதவங்களுக்கு ரெண்டாவது எபிசோட் பார்த்துட்டு மூணாவது எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்து விட்டது உங்களுக்கான காணொலி. இந்த வீடியோல நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 தொகுதி பார்ப்போங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 2 எபிசோடு சேர்த்து, ஐயோ உங்களுக்கு முதல்ல நான் வரவேற்கல, ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் உடைய ஃபவுண்டர் திரு ஹரிஷ் அவர்கள் இந்த கருத்து கணிப்பை அவருடைய டீமை வச்சு எடுத்திருக்கக்கூடியவர். உங்களுக்கு நான் வரவேற்கிறேன். வணக்கம். அதே போல இடம்பலம் சேனலின் ஆசிரியர் வணக்கம் கே சாமி அவர்கள் வணக்கம். இது வரைக்கும் 35 தொகுதிகள் நம்ம பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட்ல ஒரு மண்டலத்துக்கும் ஒரு மாவட்டம் வீதம் 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம். 2 ரவுண்ட் கிட்ட அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில 35 தொகுதிகள்ல 18 தொகுதிகள்ல திமுக லீடிங், 15 தொகுதிகள்ல அதிமுக முன்னிலை வகிக்குது. 2 தொகுதி சொல்ல முடியாதுன்ற லெவலில் அப்படியே நேருக்கு நேரா ஒரு 0.10 0.20 விழுக்காடு நிலைமையில் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு ஸ்கோர் போர்டு. ஆமா, ஐபிஎல் பிரியர்களுக்கு ஐபிஎல் திருவிழா ஆரம்பித்து விட்டது, அரசியல் பிரியர்களுக்கு தேர்தல் திருவிழா ஆரம்பித்து விட்டது. அந்த வகையிலே மீண்டும் இப்பொழுது 5 மண்டலங்களுக்கும் ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சிடலாம். போன வீடியோல ஓவரா பில்டப் கொடுத்துட்டீங்க நீங்க. அதாவது எப்படின்னா, நாம் தமிழர் வந்தே ஆகணும், நாம் தமிழர் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும், அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அப்படி இருக்கிறது. நீங்க தவா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது இப்ப நிறைய உங்களுடைய நண்பர்கள் கூட நிறைய பேர் வந்து சொன்னதாக நீங்க சொன்னீங்க, நரேட்டிவ் செட் பண்றோம் அப்படி. நரேட்டிவ் செட் பண்றது எதுவுமே கிடையாது. நாம யதார்த்தத்தை பேசுறோம். இல்ல எனக்கு புரியல, இல்ல யதார்த்தத்தை பேசணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஒரு சின்ன விஷயம், நரேட்டிவ் செட் பண்றோம்னா இப்படி நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போயே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்றோம். சரி இருங்க, அப்படி நரேட்டிவ் செட் பண்ணா அதை வந்து உடனே சீமான் அவர்கள் ஒத்துக்க போறாரா? இது ஒரு விவாதம் தானே. இது வந்தா இப்படி இருக்கும், இது வந்தா இப்படி இருக்கும், இது வந்தா இப்படி இருக்கும் விவாதம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நான் ஒரு வீடியோ ஒரு காணொலி வெளியிடுறேன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், சரியா? இது நான் நரேட்டிவ் செட் பண்ணி நான் போய் ஒவ்வொரு மூளைக்குள்ளேயும் போய் நீங்க இதை ஏத்துக்கோங்க, இதை ஏத்துக்கோங்கன்னு நான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு தேவை ஆர் நான் எதிர்பார்க்கிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அதுல வந்து யதார்த்தத்தை, நான் புரிந்து கொண்ட யதார்த்தத்தை நான் சொல்றேன். நீ ஏத்துக்காமோ உங்க கூட ஒரு 4 வீடியோ நான் சேர்ந்து பண்ணதுக்கு நீங்க வந்து சென்னையில இருந்து செலவு பண்ணி என்ன ஊர்ல இருந்து வர வச்சு அதிமுகவுக்காக வேலை செய்யறதுக்காக வேலை பேசி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதான். சரி, ரைட்டு. நான் சொல்றேன், நாம் தமிழர் ஆகட்டும் தாவேக ஆகட்டும் அதிமுக கூட்டணிக்கு வந்தாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர்கள் வர அதிமுகவுடைய ஆப்ஷன்ல எல்லாம் இருக்கலாம், அவங்களுடைய திட்டமிடுதல் எல்லாமே இருக்கலாம். ஆனா திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி இவங்க 2 பேரும் அமைஞ்சே ஆகணும்ன்ற தேவை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். கருத்துங்க இல்ல, நான் இந்த சர்வே அடிப்படையில் தான். நீங்க அந்த சர்வே அடிப்படையில் சொன்னா கூட நான் எதுக்காக வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கணும் இல்ல தாவேகாவை எடுத்துக்கணும் இதெல்லாம் சொல்றது இல்லைன்னா, நீங்க திமுகவை வீழ்த்துவதை பற்றி பேசுறீங்க. நான் திமுகவை எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாம அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுக்கு சொல்றேன். நல்ல விஷயம்தான். ஆனா யதார்த்தத்தை பேசுவோம். என்னுடைய நம்பிக்கை சீமான் அவர்களை கூட்டணி கொண்டு வருதுன்றது என் தெரிஞ்சு என் அறிவு கேட்ட மாதிரி இல்லை. சரி, ஓகே, அது என்னமோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப ரியாலிட்டிக்குள்ள வந்துடலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். கன்னியாகுமரி தொகுதி என்டிஏ உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு முக்கியமான தொகுதி. தற்பொழுது தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 தொகுதிகள் இருக்குது. அந்த 6 தொகுதிகள்ல அதிமுக, பாஜக, காங்கிரஸ், டிஎம்கே, அதாவது காங்கிரஸ் கிட்டத்தட்ட 2, அதாவது ஒரு தொகுதி அதிமுக கிட்டையும் ஒரு தொகுதி என்டிஏ கிட்டையும் மீதி 4 தொகுதி திமுக கூட்டணி கிட்டையும் தான் இப்ப கன்னியாகுமரியில இருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு தேர்தல் நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கன்னியாகுமரி தொகுதி முதல்ல பேசிடுவோம். நானே சொல்லிடுறேன், அடுத்த தொகுதி நீங்க சொல்லுங்க. திமுக கூட்டணி தாங்க அந்த தொகுதியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சர்வே சொல்லுது. அது அழுத்தம் திருத்தமா? ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 32% டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 18 திமுக லீடிங், 15 திமுக லீடிங், 2 அப்படி இருக்குன்ட்டு. இந்த நிலையில் மீண்டும் 1 திமுக தான் தூக்குது. கன்னியாகுமரி தொகுதி திமுக 37.5 விழுக்காடு, அதிமுக 25.17 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 8 விழுக்காடு.
என்டிஏ பாஜக தலைமையிலான அந்த ஒரு அணி 21 விழுக்காடு வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு வாக்குகள் வரும்னு சொல்லி உங்களுடைய கணிப்பு சொல்லுது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை என்டிஏவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா கன்னியாகுமரி தொகுதி திமுகவுக்கு இல்லை இப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 25% வாக்குகள் அதிமுக கூட்டணியும் இருக்கட்டும், என்டிஏ வந்து கிட்டத்தட்ட 21% வரும்பொழுது 46% வந்துடுறாங்க. இப்போ 38% தான் திமுக கூட்டணி இருக்குன்னும் பொழுது 46% இருக்கான 8% டிஃபரன்ஸ் வருது. அதாவது தற்போது அதிமுக வசம் உள்ள தொகுதியை அதிமுக இப்போது இருக்கக்கூடியோடு சந்திச்சால் தோல்வியை தான் சந்திக்கும், படுதோல்வியை சந்திக்கும். என்டிஏ கூட்டணியோடு வந்தால் கைப்பற்றும், இதுதான் விஷயம். அடுத்து நாகர்கோவில் இப்ப பிஜேபி எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருந்த போது ஜெயிச்ச ஒரு தொகுதி. தற்போது தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. தற்போது தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணிக்கு 41% வாக்குகள் அமோக வெற்றி. ஆமா, அதிமுக கூட்டணிக்கு 14.14%, தமிழக வெற்றி கழகத்திற்கு கிட்டத்தட்ட 11%. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட ஒரே நிலத்துல இருக்கு, அந்த இடத்துல ஒரே நிலையில் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 28%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.3%. இந்த தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 28% அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. ஆமா, அதை அவங்க வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்றது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். 28 விழுக்காடு பாஜக தலைமையிலான. கன்னியாகுமரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே எப்படி திருவனந்தபுரத்தில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எப்படி ஒரு டஃப் ஃபைட் இருக்கோ அது மாதிரி கன்னியாகுமரியிலையும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. இல்லைங்க, இப்படி ஒரு காம்பஸ் இருந்துச்சுன்னா இது ஜெயிக்க போகுதுன்ற ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். கண்டிப்பா அந்த ஒப்பீனியனுக்காகவே எக்ஸ்ட்ரா 2-3% ஓட்டு, அந்த அடிப்படையில அந்த கூட்டணி வென்றும் நான் சொல்றேன். தற்போது அதாவது உங்களுடைய பழைய கூட்டணியில் வெற்றி பெற்றது போலவே இப்பொழுதும் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்டிஏ வந்தால். அடுத்ததாக குளச்சல் தொகுதியில இப்பொழுது காங்கிரஸ் தான் கோல் வச்சுக்கிறது, அவங்க அந்த கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அந்த தொகுதியை. தற்போது தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் கிஷோர் சகி கே சுவாமி அவர்களே சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 40% குளச்சல் வந்து திமுக கூட்டணி அதான். அண்ட் இவங்க அதிமுக கூட்டணி வந்து 23%, ரைட்டு. 11% வந்து தமிழக வெற்றி கழகமும், 16% தேசிய ஜனநாயக கூட்டணியும், 4% நாம் தமிழர் கட்சியும் வருது. சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 30 தொகுதி பார்த்தோம். அதுல தமிழக வெற்றி கழகம் வாக்குகள் இருந்துச்சு, ஆனா ரொம்ப இல்லை. அது கூட கமெண்ட்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டே என்னடா சர்வே அப்படி இப்படின்ட்டுலாம். ஆனா இப்ப கன்னியாகுமரி தொகுதியில பாக்குறேன், இந்த தொகுதியாகட்டும் அடுத்து வரப்போற தொகுதிகளாகட்டும் 10+10+ன்னே இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய வாக்கு விஜய்க்கு போதா? நான் வந்து இதை வந்து நான் மத அடிப்படையில விஜய் அவர்களை விமர்சிக்கணுன்றதாக கேட்கல, நான் ஃபேக்டை தெரிஞ்சுக்கணுன்றதாக கேட்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது திமுகவுடைய 4 பலங்கள்ல ஒரு பலம். அதை விஜய் கை வைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. கிறிஸ்டின் நாடர் ஓட்டு வந்து கிறிஸ்டின்ல நாடர் கம்யூனிட்டியோட ஓட்டு இவங்களுக்கு போகுது, டிவிகேக்கு போகிறத பார்க்க முடியுது. அண்ட் அதை தாண்டி அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸோடைய வாக்குகளையும் வந்து டிவிகே பிரிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் விஜய்க்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது, போடவே மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரிய வெறுப்பு இல்லை, பட் இஸ்லாமியர்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி பெரிய லெவலில் இல்லைன்னு இப்போ கிறிஸ்தவர்களோட ஒப்பிடும்போது இஸ்லாமியர்கள் மத்தியில் கம்மியாக ஓட்டு இருக்கு. 100%ல 70% கிறிஸ்டியன்ஸ்னா 30% முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கு. அதாவது ஒரு 10 பேர் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள்ல டிவிகே ஓட்டு போடுவாங்கன்னா அதுல 7 பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க வரீங்க. ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல சொல்ல டிவிகே ஓட்டு போடுறவங்கல்ல நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு குளச்சல் தொகுதிக்கு தேர்தல் நடந்தால் திமுக தான் கைப்பற்றும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில ஒருவேளை அதிமுகவும் என்டிஏவும் சேர்ந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலவரங்கள் இருக்கு. திமுக என்பது திமுக கூட்டணியை நம்ம சொல்றோம், காங்கிரஸ். அடுத்து பத்மநாபபுரம், இப்பொழுது திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நான் படிச்சிடறேன் வேகமா. 41.38, அதாவது 41.5% திமுக தான் கைப்பற்றும், திமுக தான் தொகுதியை வெல்லும் அப்படின்னு தான் உங்களுடைய சர்வே சொல்லுது. அதிமுக 23 விழுக்காடுகளை நெருங்கி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் 10 விழுக்காடுக்கு மேலான வாக்குகளை அந்த தொகுதியில் பெறுகிறது. என்டிஏ அதே தான், கணிசமா எல்லா தொகுதியிலும் ஸ்கோர் பண்ற மாதிரி இதுலயுமே அவங்க 15 விழுக்காடுக்கு மேற்பட்ட வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 5.13 விழுக்காடு வாக்குகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த அடிப்படையில இந்த தொகுதி திமுகவுடைய தொகுதியாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே வந்தா கூட முடியாது, அதான் சொல்றேன். ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே அப்படி எதனா வந்தாலும் கூட இந்த தொகுதியை தொட முடியாது, அவ்வளவு ஈஸி இல்லை.
தமிழ்நாடு முழுக்க ஒரு சுனாமி வந்தால் இந்த தொகுதி அந்த சுனாமியில் மாட்டலாம், அவ்வளவுதானே தவிர நீங்க ஏடிஎம்கே பிளஸ் விஜய் பிளஸ் என்டிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வருது. இல்ல இப்படி வச்சுக்கலாமே, டிஎம்கே ஒரு கட்சி மட்டும் விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மீது எல்லா கட்சி கூடயுமே ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கேன். நீங்க எத்தனை தொகுதியில போட்டி போடுவீங்க? எத்தனை அது எந்த தொகுதியோட இருக்கட்டுமே, நம்மள பொறுத்த வரைக்கும் திமுக ஒழியணும், அவ்வளவுதானே. ரைட்டு. அடுத்ததாக விளவங்கோடு தொகுதி, காங்கிரஸ் இப்பொழுது காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய தொகுதி. மறுபடியும் தேர்தல் நடந்தால், அல்லது இப்போ தேர்தல் 4 வருஷம் ஆயிடுச்சு, தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. விளவங்கோடுல பாத்தீங்கன்னாக்கா 45% வந்து திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு லீட் எடுக்கிறாங்க. தொடர்ச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. 18% தான் அதிமுக கூட்டணி. தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னாக்கா 11%, என்டிஏ பார்த்தீங்கன்னாக்கா 16%. அதாவது என்டிஏவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2% தான், சமபலம். ஆமாம், ஆல்மோஸ்ட். அண்டு நான் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா 4.6, 4.6, ஒரு 5% வச்சுக்கோங்களேன். 5% அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். விளவங்கோடையும் டச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. காங்கிரஸை மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் தான். மற்ற எல்லா தொகுதியிலையும் வந்து உங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டியோட ஓட்டு பிரியுது, விளவங்கோட்டில் மட்டும் தெரியல. விளவங்கோட்டில் காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டா அப்படியே தான் இருக்காங்க. ரைட்டு. கிள்ளியூரா எப்படி சொல்றது? கிள்ளியூர். ரைட்டு. நல்ல பேர் வச்சிருக்காங்க அந்த ஊருக்கு. திமுக கூட்டணி 47 விழுக்காடு வாக்குகளை அள்ளிட்டு போகுது கிள்ளியூர்ல. அதாவது இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே வந்து அதிகப்படியான வாக்கு எண்ணிக்கை வந்து கிள்ளியூர்ல தான். அப்படி என்னத்த திமுக கூட்டணி அந்த தொகுதிக்கு பண்ணிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலி காங்கிரஸ் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய தொகுதி அது. திமுக 47 விழுக்காடு, அதிமுக 21 நெருங்குவதற்கே படாத அவஸ்தைப்படுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் 9.5 விழுக்காடு வாக்குகள் கிட்ட வராங்க. என்டிஏ 14 விழுக்காடு வாக்குகள் வராங்க. நாம் தமிழர் அதே அரௌண்ட் 5 அப்படின்ற லெவல்ல வராங்க. எப்படி பார்த்தாலும் அந்த தொகுதியுமே பார்த்தீங்கன்னா சவுத்தில் அப்படி நிற்கிது காங்கிரஸ் கிட்ட. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள் என்று வைத்தால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. திமுக எல்லா தொகுதியும் அடிக்குது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனால் இந்த கூட்டணிகள் மாறினால் 2 to 3 தொகுதிகள் வரைக்கும் இவங்க வந்து கைப்பற்ற. குறிப்பா என்டிஏ வந்தா 3 to 4 தொகுதி வரைக்குமே கூட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்ப இந்த 10 நிமிஷம் நான் பேசினேன்ல, பிஜேபி எவ்வளவு வாங்கினேன்னு கமெண்ட் போடுற அளவுக்கு ரெடியா இருப்பாங்க எங்க ஆளுங்க. அப்பெல்லாம் சந்தேகப்படாதீங்கப்பா, ஜஸ்ட் ஃபேக்ட். அது ஒரு தொகுதிக்கு மாறுங்க. இப்ப நீங்க கன்னியாகுமரி தொகுதியில இந்த மாதிரி இருக்கு, இது எதிர்பார்த்தது. அடுத்தது நம்ம தென்காசி போனோம்னா வேற மாதிரி இருக்கும், தூத்துக்குடி போனா வேற மாதிரி இருக்கும், திருநெல்வேலி போனா வேற மாதிரி இருக்கும். அதனால இதை வச்சு மட்டுமே ஒரு ஐடியா சொல்றேன். ஜாலியா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இருக்கிற நம்பர் சொல்ல நம்ம சண்டை போட முடியாது. ஆல்வேஸ் ஐ சே யூ கான்ட் ஃபைட் வித் நம்பர்ஸ். நம்பர்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே போடுறோம். நம்ம எதுவும் மேனிப்புலேட்லாம் பண்ணல. இது இருக்கிறத நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன கொடுக்க முடியாதா? இப்போ எனக்கு என்ன விருப்பப்பட்டீங்கன்னாக்கா 200 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு கொடுக்கணும் தான் என்னோட ஆசையாக இருக்கும். நான் அதை கொடுக்க முடியும். என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அடுத்ததாக டெல்டா. டக்குன்னு திருப்புங்க. டெல்டாவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நாகப்பட்டினம். எடுத்துட்டீங்களா? நாகப்பட்டினம் நான் படிச்சிடுறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் 3 தொகுதிகள் தான் இருக்குது. ஒரு குட்டி மாவட்டம் போல இருக்குது. அந்த 3 பிரிச்சதுனால அந்த 3 தொகுதிகளில் இப்போது யார் யார் வந்து இருக்காங்க, யார் கையில் தொகுதிகள் இருக்குன்னா 2 தொகுதி திமுக கூட்டணி கிட்டையும் 1 தொகுதி அதிமுக கிட்டையும் இருக்குது. அதிமுக கூட்டணி கிட்டையும் நாகப்பட்டினம் விசிக கையில் இருக்குது. இந்த நிலையில இப்ப தேர்தல் நடந்தா நாகப்பட்டினம் தொகுதியில என்ன நடக்கும் சொல்லுங்க ஹரிஷ். நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 39% வாக்குகள் கிடைக்குது. அதிமுக கூட்டணிக்கு 36%. தமிழக வெற்றி கழகத்திற்கு 9.06, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 6.18, நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட 9 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. பாருங்க, அப்படியே மாவட்டத்துக்கு மாவட்டம் அப்படி ஒரு ஏரியாவுக்கு வந்த உடனே அப்படியே ஏறுது இல்லையா? ரைட். டெல்டாவில் உங்களுக்கு நாம் தமிழருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. டெல்டாவில் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. குறிப்பாக விவசாயிகளுக்காக அவர் போராடுறாரு அப்படின்ற அந்த விவசாயிகள்கிட்டையும் நல்ல சப்போர்ட் இருக்கு. மீனவர்கள் கிட்ட நல்ல சப்போர்ட் இருக்கு. புரியுது. அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் ஓகே, நல்ல ஒரு ஸ்டேஜ்ல நாம் தமிழரும் இருக்கு, தமிழக வெற்றி கழகமும் இருக்கு. கிட்டத்தட்ட சமபாலத்தில் இருக்காங்க அவங்க 2 பேரும். ஆனாலும் அந்த தொகுதியை இப்போது இருக்கிற கண்டிஷன்லேயே சந்திச்சா
திமுக கூட்டணி தான் கைப்பற்றும். ஏதேனும் ஆனாலும் மாறுதலுக்குரிய ஒரு இதாக தான் இருக்கும்னு எப்படி? நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3% தான் டிஃப்ரென்ஸ் காட்டுது. 3% டிஃப்ரென்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அதுவும் விசிகாவுக்கு வந்து இப்போ இந்த தலித் சமூகத்துடைய வாக்குகள் குறைய அப்படிங்கிறதுனால அதிமுகவுக்கு அது ஒரு சாதகமான தொகுதியாக மாறுறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு. ஆமா, விசிகாவை திமுக வந்து அவங்களுடைய கூட்டணியில ஒரு சுமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி காத்து என்னமோ வாக்குல இதுக்கு முன்னாடி ஏதோ சுகமா பார்த்தாங்கல்ல எப்பவுமே சுமையா தான் இல்லைங்க. கொடியை கூட அவங்க வைக்க விட மாட்டாங்களே. அவங்க அது பிரச்சாரத்துக்கு வேறங்க. அது வந்து எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்றது. நான் அது சொல்லல, போயிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல விசிகாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களோன்ற மாதிரி ஒரு காத்து வாக்குல ஒரு செய்தி பரவாயில்ல. இன்னொன்று விசிகாவுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலைவர்கள் மத்தியில் வேணா அதாவது ஒரு அனுகூலமான ஒரு இது இருக்கலாம். அதாவது இவங்க வந்து நட்புறவோட இருக்கலாம். ஸ்டாலினை பார்க்கிறார்கள், திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினை பார்க்கிறார்கள், அல்லது இந்த உதவாநிதியை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கலாம். பட் தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேணா மரியாதை இல்லை அப்படின்ற எண்ணம் ஓட்டம் வந்துச்சு. இன்னொன்று நீங்கள் தொடர்ச்சியாக இங்கே தலித் மக்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு அப்பாவும் சேர்த்து கொடுக்குறாருங்க. தென் மாவட்டத்துல, அதாவது குறிப்பா திருநெல்வேலியில ஒரே ஒரு சாதி பிரச்சனை கூட ஒரு இல்ல பிரச்சனையுமே அப்படின்னு இல்லைன்ற, அதாவது செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு என்பதனே வந்து ஒரு ஒரு அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் தான் அந்த ஒத்துக்க கூட பிரச்சனையை விருப்பம் தீர்வு இல்ல. காணும். நீ எடுத்துக்கவே விருப்பப்படலைன்னா அப்புறம் நீ எங்க தீர்வு காண போற? அடுத்த தொகுதிக்கு போயிடலாம். கீழ்வேலூர் இப்பொழுது சிபிஎம் வசம் உள்ள தொகுதி. நானே படிச்சிடுறேன். ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல தெரியுது. இன்னைக்கு இருக்கிற கூட்டணியில் போனால் கூட திமுக கூட்டணிக்கு 36.25 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 33.56. ஓகே, 1.5% 1.25% வித்தியாசத்தில் இருக்குது. திமுக கூட்டணி தான் முன்னாடி நிற்கு. ஓகே, அடுத்து தமிழக வெற்றி கழகம் 10 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் அந்த இடத்துல வராங்க. என்டிஏ 5.58 என்ற அடிப்படையில், நாம் தமிழர் கட்சி 8.50 அல்லது 8.5 அந்த அளவில் அந்த இடத்துல வராங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இப்படியே தேர்தல் நடந்தால் சிபிஎம் கிட்ட இருக்கிற இந்த தொகுதி, அதாவது திமுக கூட்டணி கிட்ட இருக்கிற இந்த தொகுதியை திமுக கூட்டணியே மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்ற மாதிரி. ஆனா ரொம்ப 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 மார்ஜின்ல இருக்கக்கூடிய ஒரு இதுவும் மாறுதலுக்கு உட்பட்ட தொகுதின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு சிபிஎம் இன்னைக்கு திமுக மேல ஏகப்பட்ட அதிருப்தியில இருக்கு. வெளியே போறதுக்கு தயாரும் ஆயிட்டாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி வேணாம், அதிமுக போற மைண்ட் செட்ல நாங்க வந்துட்டோம், திமுகவோட சிபிஎம் போச்சுனாலும் நாங்க அதிமுக ஓட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த தொகுதி வந்து முடித்து விடப்படும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம வந்து திமுக கூட ஒரு பாயிண்ட் சேர்க்குற மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். அதை நம்ம ட்ரா மேட்ச்லேயே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நாகப்பட்டினம் அதை என்ன பண்ணலாம். நாகப்பட்டினம் உங்களுக்கு விசிகாவுக்கு எப்படியான சப்போர்ட் வருதுங்கிறத பார்த்து தான். ஆனால் விசிகாவுக்குமே கூட இப்போ பரையர் சமூக மக்கள் மத்தியில் அதோடைய செல்வாக்குன்றது குறைந்து உள்ளது. அது வந்து விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ ஸ்பிளிட் ஆகிட்டு வருது. விஜய் அவர்களுக்கு தான் மேக்சிமம் ஆஃப் சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு பரையர் சமூகத்தில். புரியுது. அடுத்து வேதாரண்யம் தொகுதி இப்போ அதிமுக வசம் உள்ள தொகுதி. ஓஎஸ் மணியன் அவர்களுடைய தொகுதி. சொல்லுங்க, அதிமுக அதை தக்க வைத்துக் கொள்ளுமா? நிச்சயமா தக்க வைக்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணிக்கு 30% வாக்குகள், அதிமுக கூட்டணிக்கு 40% வாக்குகள், எங்கேயோ இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% டிஃபரன்ஸ். தமிழக வெற்றி கழகத்திற்கு 13%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 7.32, நாம் தமிழர் கட்சிக்கு 8.1. ஸோ இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருக்காங்க. 10 விழுக்காடு வரைக்கும் அவங்களால புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட்டு. அடுத்ததாக அப்படியே மயிலாடுதுறை போயிடலாமா? ஏன்னா 3 தானே, அதனால் 2 மாவட்டமாக பார்த்துடலாம். மயிலாடுதுறையில் ஃபஸ்ட்டு சீர்காழி தற்போது திமுக வசம் உள்ளது. அந்த நிலையில் இப்பொழுது இன்றைய கூட்டணியில் தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, திமுக கூட்டணி 39 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் பெறும். அதிமுக கூட்டணி 36.15 விழுக்காடு வாக்குகள் பெறும். ஏன்னா 1.5 7.5 அது 1.5 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் பெறும். 3 விழுக்காடு வித்தியாசம் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 5 விழுக்காடு 4.57 அந்த அளவில் இருக்கு. என்டிஏ 11 விழுக்காடு இருக்கு. செம்ம பர்ஃபார்மன்ஸா இருக்கு அங்க. அது தாமரை ஓட்டா இல்ல? நீங்க போன தடவை ஏதோ ஒரு தொகுதி தப்பா சொல்லிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொன்னாங்க. திருவிடை மருதூர்ல பாமக தாங்க பவர்ஃபுல்லா இருக்கு, அது தெரியாம நீங்க வந்து தாமரை ஓட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. தாமரை ஓட்டுன்னு சொல்லுங்க. நாம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு நீங்க பார்க்கும்போது பாமக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால அவங்க ஓட்ட நம்ம அது ஓபிஎஸ் ஓட்டா இருக்கலாம், டிடிவி ஓட்டா இருக்கலாம், ஜான் பாண்டியன் ஓட்டா இருக்கலாம் சொன்னாங்க. சீர்காழி பாமகவுடைய வாக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டு.
நாம் தமிழர் 8.5. அந்த நாகப்பட்டினம் ஆகட்டும் மயிலாடுதுறை ஆகட்டும் நாம் தமிழர் அப்படியே தரமான ஒரு வாக்கு விழுக்காடை மெயின்டைன் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 2.5% வித்தியாசத்துல சீர்காழி தொகுதியை திமுக தான் தக்க வைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. ஏதோரும் சின்ன அணிமாற்றம் நடந்தாலும் அந்த தொகுதியை திமுக இழக்கும். கண்டிப்பா. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி. சொல்லுங்க ஹரிஷ். மயிலாடுதுறையில திமுக கூட்டணிக்கு 38.74, அதிமுக கூட்டணிக்கு 36.15, 33 இல்ல 33.56, தமிழக வெற்றி கழகத்திற்கு 6.4%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 13.21, நாம் தமிழர் கட்சிக்கு 7.69. அதேதாங்க அந்த என்டிஏ அலையன்ஸ் நான் சொன்னேன் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்னேன். என்டிஏ ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தா எத்தனை தொகுதியில ரிசல்ட் மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா கடைசியில் நம்ம பார்க்க போறோம். பார்ப்போம். சினாரியோ 1 இல்ல அது நம்ம வச்சிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்றேன், வெறும் ஏதோ தமிழக வெற்றி கழகம் வந்தாதான் ஆட்சி மாற்றம் நடக்கும், நாம் தமிழர் வந்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்குல்ல, அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அண்டர்ஸ்டாண்ட், ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஏதோ ஒரு கட்சிக்கான ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒரு கட்சிக்கான ஒரு கடமை நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஆட்சி மாற்றம்ன்றது தமிழக மக்கள் மீது நல்ல எண்ணம் கொண்ட அல்லது அவர்கள் மீது அக்கறை கொண்ட அனைவருக்குமான பொறுப்பு, கூட்டு பொறுப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஐயா புரிஞ்சுக்கிறேங்க ஐயா, நான் சொல்றது அப்படிப்பட்ட புரிதல்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். என்டிஏ ஏடிஎம்கே அலையன்ஸ் மூலமாகவே எவ்வளவு தொகுதிகளில் மாற்றம் வருது அப்படிங்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், ரைட்டா? அந்த அடிப்படையில் மயிலாடுதுறையை இப்பொழுதுள்ள கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்காங்க, திமுக கூட்டணியை அதை கைப்பற்றும் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன மார்ஜின் தான், ஏன்னா வேணா நடக்கலாம். பூம்புகார் தொகுதி தற்பொழுது திமுக வசம் உள்ள தொகுதி. இந்த நிலையில் இப்பொழுது தேர்தல் நடந்தால் அந்த தொகுதியை திமுகவே மீண்டும் கைப்பற்றுகிறது. அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன வாக்கு விழுக்காடு வித்தியாசத்துல தான். அதாவது 41 விழுக்காடுக்கும் குறைவாக திமுக, 40.84 விழுக்காடு திமுக கூட்டணியும், 38.61 விழுக்காடு அதிமுக கூட்டணியும். ஒரு 1.5-2% வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா திமுக தான் 1 இன்ச் முன்னாடி நிக்குது அந்த தொகுதியிலையும். அதே போல் தமிழக வெற்றி கழகம் 5 விழுக்காடு வாக்குகள் வரையும், என்டிஏ வந்து 9 விழுக்காடு வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6.13 விழுக்காடு வாக்குகளும் பெறுவதாக உங்களுடைய கணிப்பு கூறுது. அந்த அடிப்படையில் இது திமுக போற தொகுதின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு திமுக சற்றே முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேணா நம்ம சொல்லலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வன்னியர் கம்யூனிட்டியுடைய வாக்குகள் முக்கிய பங்கை வகிக்கும் இல்லையா? அவங்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு போகாம அதிமுக பக்கம் திரும்புது அப்படின்னா அந்த இடத்துல 3 தொகுதியுமே அதிமுகவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சந்தேகம், இப்ப மயிலாடுதுறை தொகுதியில பறையர் சமூக வாக்குகள் அங்க இருக்கா? இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய வாக்குகள்ல அதோடைய ரோலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தோணுது. நாம் தமிழர் வாக்குகள் ஆகட்டும், தமிழக வெற்றி கழகம் வாக்குகள் ஆகட்டும், அவங்க திமுக போறதுல இருந்து அவங்க கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஆமா, அதனாலதான் இங்க அதிமுக எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா வருது. ரைட்டு. அந்த அடிப்படையில பூம்புகார் தொகுதியை திமுக தக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட ரொம்ப 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 சின்ன மார்ஜின்ல அது இருக்கு. அடுத்து ஒரு வட மாவட்டம் பார்த்துருவோமே. கடலூர் வட மாவட்டத்துல வருதா டெல்டால வருதா, எப்படி எடுத்து? வட மாவட்டங்கள் தான். சரி, ரைட்டு. ஹரிஷ் ப்ரோ சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான். கடலூர்ல 1 2 3 4 5 5 ஒரு 4 9 தொகுதிகள் இருக்கு. ரைட்டு, பார்ப்போம் என்ன சொல்லுது கடலூர் அப்படின்ட்டு. தற்போது கடலூர் மாவட்டத்துல புவனகிரி தொகுதி அதிமுக வசம் உள்ள தொகுதி. இப்போ தேர்தல் நடந்தா என்ன நடக்கும் கிஷோர் அவர்களே? புவனகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா 41% வந்து 41.3. ஆமாம் திமுக, 43% வந்து அதிமுக, 42.73. அதான் அது 43%. ஸோ 41% திமுகவும் 43% அதிமுக. 1.4 விழுக்காடு வித்தியாசம், அவ்வளோதான். திமுக கூட்டணி வந்து 41%, அதிமுக கூட்டணி 43%, 5% வந்து தமிழக வெற்றி கழகம், 6% வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும், 3% நாம் தமிழர் கட்சியும். புரியுது. அந்த அடிப்படையில் அதிமுக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட்டணியே முடிவாகாம, கூட்டணி முடிவாக, ஆனால் அவர்கள் பக்கம் கூட்டணி முடிவாகிட்ட நிலையில நீங்க திமுக முடிஞ்சு, திமுகல கூட்டணி ஏறத்தாழ முடிவு அப்படின்னு சொல்ற இடம் தான். அதிமுக கூட்டணி இன்னும் முழுசா உருவாகலை. ஆனாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க. இந்த மாவட்டத்திலையும் வந்து வன்னியர் கம்யூனிட்டியுடைய வாக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்த
ரைட்டு. வாக்கு. என்டிஏ எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அசால்ட்டு. ஸ்வீப் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டு. அடுத்ததாக இல்லை, சிதம்பரம். உங்களுக்கு என்டிஏவை தாண்டி இந்த மாவட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு இன்னொரு டிவிக்கு ஒன்று இருக்குல்ல, திமுக கூட்டணியில் இவங்க பண்ருட்டி வேல்முருகன் அவர்களுடைய தொகுதி. அவருடைய அமைப்பு அதிமுக கூட்டணிக்கு வந்தாலே போதுமானதுன்னு நான் பார்க்குறேன். ஓ, அவங்க அங்க செல்வாக்கா இருக்காங்களா? ஓகே, ரைட்டு. அவரும் அப்படிதான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த டிவிகேல இருந்து அந்த டிவிக்கே திமுக இருந்து தாவி இந்த டிவிகேக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு கருத்து கணிப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்ததாக சிதம்பரம் தொகுதி. நான் படிக்கிறேன். வெறும் ஒரு 1.5 2 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்துல அதிமுக சற்றே முன்னாடி நிக்குது, திமுகவை பின்னுக்கு தள்ளி. தற்போது அதிமுக வசமுள்ள தொகுதி, அதை அதிமுகவே ரீடைன் பண்றாங்க. திமுக 38.43 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக 40.50 விழுக்காடு வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 4 விழுக்காடு வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணி 10.5 விழுக்காடு வாக்குகள் கிட்டையும், நாம் தமிழர் கட்சி அரௌண்ட் 4.5 விழுக்காடு வாக்குகள் அல்லது 4.27 விழுக்காடு வாக்குகளும் பெறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் சிதம்பரம் தொகுதி அதிமுகவின் தொகுதி தான். இப்ப இருக்கிற கூட்டணியிலேயே எப்படி இன்னொரு கட்சியாச்சும் கூட சேரும். அந்த அடிப்படையில் சிதம்பரம் தொகுதியை அதிமுக தூக்கும் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ரைட். அடுத்ததாக காட்டுமன்னார் கோயில் தற்பொழுது விசிக வசம் உள்ள தொகுதி. திமுக கூட்டணி அதுல வந்து விசிக தான் இப்ப எம்எல்ஏவா இருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில தற்போது தேர்தல் நடந்தால் என்னவாகும் என்று பார்க்கும்பொழுது இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துங்களா, முடிச்சிடறேன் வேகமா. ஏன்னா நம்ம 30 தொகுதி இந்த எபிசோட்ல முடிக்கணும்னு நானும் ஒரு வெறியோட இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இருங்க, இது படிச்சு முடிச்சுட்டு எண்ணலாம். அந்த அடிப்படையில புயல் வேகத்துல போயிட்டு இருக்கிற குறுக்கு எதுவும் மண்ணுலாரி வராம பார்த்துக்காங்க என்பது போல வேகமா போயிட்டு இருக்கிறோம். திமுக 47 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறார்கள். அதிமுக 35.26 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் 4 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறார்கள். என்டிஏ 6 விழுக்காடு வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு வாக்குகள் பெறும் அப்படின்றது தான் உங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. விசிக அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியுடைய உங்களுடைய கணிப்பின் முடிவாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுகவும் அதோடு சேர்ந்து 2 கட்சி கூட்டணி அந்த அந்த ரேஞ்சுக்கு ஏதாச்சும் நடந்தா மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு டஃப் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது விசிக்காக தான் சிறுத்தைகள் உற்சாகமாக இருக்கலாம். ரைட். அடுத்ததாக பண்ருட்டி தொகுதி. இப்பொழுது பண்ருட்டி வேல்முருகன் அவர்களுடைய கையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய கையில இருக்கு திமுக கூட்டணி. அந்த தொகுதியில் தற்போது தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க. 32% வந்து பண்ருட்டியில திமுக, அதாவது திமுக கூட்டணி பண்ருட்டி, அதாவது வேல்முருகன் திமுக கூட்டணியில் தொடர்ந்தார் என்றால் அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. 32% வந்து திமுக கூட்டணிக்கும், 36% வந்து அதிமுக கூட்டணிக்கும், 14% வந்து தமிழக வெற்றி கழகம். ஒருவேளை டிவிக்கேன்னு சொல்லும்போது பண்ருட்டி வேலுமுருகனுக்கு பதிலாக இதுக்கு போட்டாங்களோ? உங்களுக்கு வன்னியர் கம்யூனிட்டி ஓட்டு உங்களுக்கு வருது தமிழக. தாவேக்கன்னு தானே கேட்டீங்க? தாவேக்கா தான். டிவிக்கேன்னு கேட்டீங்களா? அது தாவாக்காங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி, தாவேக்கா அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம். விஜய் வேல்முருகன் தான் கேட்டீங்க. ரைட். ஏன்னா அது பெஸ்ட். அப்புறம் 11% கிட்டத்தட்ட 11% வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும், 3.5% இந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் பின்னடைவுக்கு பல காரணங்கள் உள்ளது. அது பின்னடைவா தான் இருக்குங்கிறது அது தெரிஞ்ச விஷயம் தான், விடுங்க. ரைட். அந்த அடிப்படையில் பண்ருட்டி தொகுதியை அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றும் என்றே புள்ளி விவரங்கள் கூறுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எங்கேயோ நிக்குது, அதையும் நம்ம இதுல நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக திட்டக்குடி தொகுதி. திட்டக்குடி தொகுதி தற்போது திமுக வசம் உள்ள தொகுதி. சொல்லுங்க ஹரிஷ். திட்டக்குடி தொகுதியில் திமுக 34.8 கிட்டத்தட்ட 35%, அதிமுக கூட்டணிக்கு 30% வாக்குகள், தமிழக வெற்றி கழகத்திற்கு 13.1, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 9.29, நாம் தமிழர் கட்சிக்கு 5.18. அதாங்க சிம்பிளா சொல்லணும்னா அந்த 3 கட்சியில 3 காம்போல ஏதோ ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லா இதுலயுமே ரொம்ப அதிகமா வந்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றவங்க இங்க 8% இருக்காங்க. இந்த ஒரு தொகுதியில தான் இருக்காங்க, மற்ற தொகுதியில இல்ல. நான் சொல்றேன், இந்த 3 என்டிஏ, என்டிகே, டிவிகே இதுல ஏதாச்சும் ஒண்ணு அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் அந்த தொகுதி அவங்க கையில திமுக கிட்ட இருந்து அது பறிக்கப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இன்னும் கூட 4 தொகுதி இருக்குங்க. நான் கூட அதோட முடிஞ்சுன்னு நினைச்சேன். விருதாச்சலம் தொகுதி விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்டு எம்எல்ஏவான தொகுதி. கரெக்டா?
காங்கிரஸ் கையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையிலே என்ன ஆகும் கிஷோர் கேசாமி அவர்களே? 32% திமுக கூட்டணியும் 32% வந்து அதிமுக கூட்டணியும் சரிசமமா இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னாக்கா இங்க 14% வராங்க. தூக்குறாங்களப்பா லாஸ்டா என்டிஏ பாத்தீங்கன்னா அவங்களும் 14% இருக்காங்க. இங்க 4% வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. ஸோ ஒன்று என்டிஏ இல்ல தமிழக வெற்றி கழகம் இதுல ஏதாவது ஒண்ணு அதிமுகவோட சேர்ந்துச்சுனாக்கா மிகப்பெரிய மார்ஜின்ல வந்து அவங்க லீட் எடுப்பாங்க. ஏதோ ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் 5% இருக்கிற கட்சி மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அமையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் பொது எதிரி அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு. உங்க ஆசை என்ன சொல்லட்டுமா? 234 தொகுதியில 234 தொகுதியிலும் திமுக தோக்கணும். அதுல கொளத்தூர்ல ஸ்டாலினுக்கு டெபாசிட் போகணும், என்ன சேப்பாக்கத்துல உதவாநிதிக்கு டெபாசிட் போகணும். இதெல்லாம் என்னுடைய ஆசைகள். ஆசை இருக்கலாம், ஆண்டு பார்க்க அம்சம் இருக்கணும், கழுது மேய்க்கின்ற மாதிரி அது நடக்கணும் இல்ல. அதனால அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனா நாம் பார்க்கறதுக்கு என்னன்னா அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழல்ல கூட அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. இல்ல அப்படின்றது கள நிலவரம் அதைத்தான் தெரிவிக்குது. ஏதோ ஒரு சின்ன அணி எக்ஸ்ட்ரா வந்தாலும் முடிஞ்சு போச்சு, அந்த தொகுதியும் தூக்கிடலாம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸ்டேட் லெவல்லே அதானே உங்களுக்கு இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணி வைத்து நம்ம இதை பேசுறோம். அதுவும் இப்போ இன்னும் போக போக நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரசுக்கு எதிரான எண்ண ஓட்டம்ன்றது அரசு ஊழியர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லார்ட்டையுமே வராங்க. அதனாலதான் நீங்களாம் ஸ்டேட் பிரச்சனையே பார்க்காதீங்க. நாங்க தேசிய அளவுல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து மற்ற மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் மீட்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். நீங்க நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, அவங்க பண்ணிட்டு போட்டாங்க. நெய்வேலி தொகுதி திமுக வசம் உள்ளது. அந்த தொகுதியை அதிமுக தட்டி பறிக்கிறது. திமுகவிற்கு 30.69 விழுக்காடு வாக்குகளும் அதிமுகவிற்கு 32.11 விழுக்காடு வாக்குகளும், தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 15 விழுக்காடு வாக்குகளும், என்டிஏவுக்கு 17 வாக்குகளும். என்டிஏ வந்து 17 வராங்க. முழுக்க பாமக வாக்கு தான். ரைட்டு. நாம் தமிழர் 3.5 விழுக்காடு வாக்குகளும் இந்த தொகுதியில எடுக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு இந்த தொகுதி பெரிய ஒரு சேலஞ்சால அடிச்சு விட்டுருவாங்க. விருதாச்சலமும் எனக்கு என்னமோ அதிமுக தான் அடிப்பாங்கன்னு தோணுது இந்த வாட்டி. என்னதான் 1% எக்ஸ்ட்ரா இப்ப டிஎம்கே காட்டினாலும் கூட திமுகவால கைப்பற்ற முடியாது. 27-30% திமுக ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கடலூர் தொகுதியில் திமுக 36.21 விழுக்காடு வாக்குகளும், தற்போது திமுக வசம் உள்ள தொகுதி, அதை சொல்ல மறந்துட்டேன். அதிமுக 32.13 விழுக்காடு வாக்குகளும் வந்துருச்சு. 4 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் உங்களுடைய சர்வேல வந்திருக்குது. அப்போ திமுக தான் லீடிங். திமுக கிட்ட இருக்கிற தொகுதியை திமுக தான் கைப்பற்றும் என்றே உங்களுடைய தற்போதைய கூட்டணி நிலவரப்படி இருக்குது. தமிழக வெற்றி கழகம் 13 விழுக்காடு வாக்குகள், பாத்துக்கோங்க. அடுத்ததாக என்டிஏ 8.5 விழுக்காடு வாக்குகள், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்குகள். வச்சு பொழக்கிறாங்கல்ல டிவிக்கு. எங்க கடலூர் மாவட்டம் முழுக்கவே அவங்களுடைய ஆட்டம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. தாக்கம் ரைட்டு. என்ன விஷயம்னு தெரியல, பார்ப்போம். கடலூர்ல நீங்க புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் இங்கெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பண்ருட்டி, திட்டக்குடி இங்கிருந்தா ஆரம்பிக்குது. என்டிஏவும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி யார் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாவட்டம் முழுக்க அப்படியே தொடச்சு தூக்கிட்டு போயிடும் அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க அந்த அடிப்படையில். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்படியே 5 முனையா நின்னா திமுக தூக்கிடுவாங்க. இதுதான் மேட்டர். அடுத்ததாக குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திமுக கூட்டணி 35.23%, அதிமுக கூட்டணி 31%, தமிழக வெற்றி கழகம் 14%, தேசிய ஜனநாயக கூட்டணி 11.43%, நாம் தமிழர் கட்சி 4.08%. ஆமா, ஒரு சின்ன தகவல் நான் சொல்ல தவறிட்டேன். இந்த தொகுதி தற்போது திமுக வசம் உள்ள தொகுதி. அந்த அடிப்படையில் அப்படியே 5 முனை போட்டியாக நடந்தால் திமுகவே கைப்பற்றிவிடும். கிட்டத்தட்ட அந்த உப்மா கதை அதுதான் நடக்கும். திமுக கைப்பற்றிவிடும். தமிழக வெற்றி கழகமோ அது வந்து என்டிஏவோ ஒரு அணியாக வந்து அதிமுகவோடு சேர்ந்தால் அதிமுக அவ்வளவுதான் விஷயம் இல்லையா? எத்தனை தொகுதிங்க இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்தாலுமே அப்படியே மாறிடுன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே ரைட், பார்ப்போம்.
அந்த அடிப்படையில் மொத்தமாக நம்ம கடலூர் மாவட்டம் பார்த்து முடிச்சிட்டோம். மொத்தமாக கணக்கு போட்டதெல்லாம் கடைசியாக போட்டு சொல்லிக்கலாங்க, ஏன்னா நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறோம். இப்போ எண்ணிட்டு இருக்கு வேணாம். கடலூர் மாவட்டம் பார்த்துட்டீங்கல்ல, இங்க வந்துச்சா ரைட்டு. 9ல் 4 தொகுதிகள் அதிமுக, 5 தொகுதிகள் திமுக லீடிங்ல இருக்காங்க. அதுலயும் சில மாற்றங்கள் வரலாம், கூட்டணி மாற்றங்கள். 9ல் எத்தனை? 4 அதிமுக, 5 திமுக. 4 அதிமுக, 5 திமுக. ரைட்டு, சரி ரைட்டு. நம்ம இதோட வந்து தொகுதி வாரியா எடுக்கக்கூடிய 3வது எபிசோட முடிச்சுக்கிறோம். இந்த 3வது எபிசோட நம்ம மொத்தம் எடுத்தது 21 தொகுதிகள். சம்மரி பார்த்துடலாமே. 21 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுக 13 தொகுதிகள் திமுக வசம் போகுது, அதிமுக வசம் 5 தொகுதிகள் போகுது. சொல்ல முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் 3 தொகுதிகள் போகுது. இதெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா என்டிஏ வந்தாலும் இது இப்படியே தலைகீழ மாறும், அப்படியே தலைகீழ மாறும். வந்தாலும் தலைகீழ மாறும். நான் சொல்றது இன்னைக்கு நிலைமைக்கு ஏன் அணிகள் அமைய வேண்டியது, திமுக ஆட்சியை வந்து ஒருவேளை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அணிகள் அமைய வேண்டியது ஏன் முக்கியம் அப்படின்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்ப இப்படி இருக்கு, எங்கேயோ இருக்கு திமுக. ஸோ ஒட்டுமொத்தமா போன எபிசோட் வரைக்கும் 35 தொகுதி, இந்த எபிசோட்ல ஒரு 21 தொகுதி, மொத்தமா 56 தொகுதிகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். 56 தொகுதிகளுடைய முடிவில் திமுக 31 தொகுதிகளையும் அதிமுக 20 தொகுதிகளையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சரிசமமா இருக்கிறாங்கன்றது மாதிரி ஒரு 5 தொகுதியும் இருக்குதுங்க 56ல். ஓகே, இந்த 5லையுமே சொல்ல போனா நான் அதிமுக தான் அட்வான்டேஜ் கொடுப்பேன். ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி முடிஞ்சு, அதிமுக தான் இனிமே கூட்டணி அமைய வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில இந்த 5மே அதிமுக போக வாய்ப்பு இருக்கு. இந்த 31ல இருந்தும் இன்னும் கூடுதலான சீட்டுகளும் அதிமுக வர வாய்ப்பு இருக்கு, அணி அமைந்தால். இல்லைன்னா இது இப்படியே தான் இருக்கும், இன்னும் கூட அதிமுக குறையும். அது அவங்க கையில் தான் இருக்கு. பார்த்துட்டோம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.